வாசியோக பயிற்சி நாம பண்ணும்போது 10ஆம் வாசல்ல ஊதுவோம். அந்த 10ஆம் வாசல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. 10ஆம் வாசல் அப்படின்னா அண்ணாக்கு பாதை. இப்ப நமக்கு வந்து 2 நாக்கு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நாக்கு இருக்கு, வெளியில ஒரு நாக்கு இருக்கு. இப்ப அந்த வெளியில இருக்கிற நாக்கு கிடையாது, அண்ணாக்குன்றது உள்ளுக்குள்ள இருக்கிற நாக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நாக்கை நோக்கி விசித்தி சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி ஊதுறது தான் 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசல் முத திறக்கணும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அண்ணாக்கு ஆடும். அந்த டெய்லி பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா 2 மணி நேரம் 2 மணி நேரம் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா இந்த வாசியோட சூடு போய் அதுல பட அந்த அண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். சுத்தும், கொஞ்ச நாள்ல சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆடும். அப்படி சுத்திட்டு ஆடும்போது மணிநாதம் கேட்கும். இப்ப நம்ம வீட்டுல சாமி கும்பிடும்போது ஒரு மணி வச்சிருப்போம், டிங்கு டிங்குன்னு அடிப்போம். அது மாதிரி அது டிங்கு டிங்குன்னு ஆடும். அது ஆடும்போது மணி நாதமா நம்ம காதுகளுக்கு கேட்கும். அந்த மணி அடிக்கிற நாதமா கேட்கும். அந்த மணி அடிக்கிற நாதமா கேட்கும் போதுதான் அந்த மணிநாதம். இதை வந்து சித்தர் மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா 10ஆம் வாசல் அப்படின்றது வந்து இறைவனை அடையக்கூடிய கருவறை வாசல்னு சொல்றாங்க. இந்த கருவறை அப்படின்றது வந்து நீங்க எல்லா கோவில்களுக்கு எந்த கோவில்களுக்கு போனாலும் கருவறைய ஒரு மணி கட்டின இதை வச்சுதான் கதவை வச்சுதான் மூடிப்பாங்க. அதை திறக்கும் போதே அந்த மணி சவுண்ட் கேட்கும். அப்போ இறைவன் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதை திறக்கும் போதே மணிநாதம் கேட்கும். அது மாதிரிதான் இந்த 10ஆம் வாசலும் இறைவனை அடையறதுக்கு இருக்கக்கூடிய அந்த கருவறையின் வாசல் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்றாங்க. இந்த மணிநாதம் கேட்டாதான் உங்க வாசி இறைவனை நோக்கி பயணிக்கதான் அர்த்தம். இந்த மணிநாதமே வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசியோக பயிற்சி பண்ணா கண்டிப்பா கேட்காது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் இருந்து நீங்க அந்த வாசி மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்ப நீங்க 10ஆம் வாசல்ல ஊதுனாதான் உங்களுக்கு மணிநாதமே வரும். அப்பதான் மணிநாதம் வந்தாதான் நீங்க கரெக்டான கருவறை இறைவனை நோக்கி அடையக்கூடிய கரெக்டான கருவறையை திறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் அந்த வாசி கரெக்டான பாதையில 10ஆம் வாசல்ல பயணிக்குதுன்னு அர்த்தம். அதனால மணிநாதம் வர்றதுதான் ஆதி மூலமான முதல் வாசியோகத்துல ஆரம்ப நாதம். இந்த ஆரம்ப நாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா கடக்கணும். அப்ப மணிநாதம் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு விநாயகர் கோவில்ல ஒரு தேங்காய் வாங்கி சூறை போட்டு உடைச்சி நல்லபடியா மணிநாதம் வந்தது ஐயா, மிக மிக நன்றி ஐயா, நல்லபடியா நான் இறைவனோட பாதத்தை அடையணும் ஐயா அப்படின்னு விநாயகர் பெருமான் கிட்ட வேண்டிட்டு வந்துடணும். இந்த விநாயகர் பெருமான் தான் மணிநாதத்துக்கு சொந்தக்காரர். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விநாயக பெருமான் நினைச்சாதான், ஆதிமூல கடவுள் நினைச்சாதான் அந்த கருவறையை திறந்து விட முடியும். அதுதான் அது அண்ணாக்கு பாதையில இருக்கக்கூடிய அந்த மணிநாதம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணிநாதம் வந்தாதான் உங்க வாசி சரியான இடத்தை நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம். அப்ப மணிநாதம் வரணும்னாலும் உங்களுக்கு வாசி மந்திரம் வேணும். அப்ப வாசி மந்திரம் அடிப்படையில இருந்தே உங்களுக்கு வாசி மந்திரம் தான் ஆதி மூலமானது வாசியோக பயிற்சிக்கு. அப்ப வாசி மந்திரம் வச்சு நீங்க ஊதும் போதுதான் இந்த மணிநாதமும் வரும். இதுதான் மணிநாதம் தான் ஆரம்ப நிலைநாதம்.